40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். வணக்கம் அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட்டர் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து அற்புதங்களின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். வாருங்கள், நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு அற்புதத்தின் பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? 40 நாட்கள் அற்புதங்களில் உள்ள ஆச்சரியங்கள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேதாகமத்தில் நிறங்களை மாற்றின அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ரொம்ப நேர்த்தியான ஒரு தலைப்பை சொன்னீங்க சகோதரரே. இந்த தலைப்பை கேட்கும்போது இந்த தலைப்பின் கீழாக என்ன ஒரு பாடத்தை படிப்போம் என்ற ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. வேதாகமத்தில் நிறத்தை மாற்றின அற்புதங்கள் எத்தனை? வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அற்புதமும் நம்முடைய இதயத்தில், நம் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், உள்ளத்தில் நிகழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அதே விஷயம்தான் இன்றைக்கு நிறத்தை மாற்றின அற்புதமும் இருக்கிறது. சரி, நம் வாழ்க்கையின் நிறத்தையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் என்ற கருத்தோடு தான் இந்த அற்புதங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 3 முக்கிய அற்புதங்கள் நிறத்தை மாற்றின அற்புதங்களாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சரி சகோதரரே, முதலாவது அற்புதம் என்ன? முதலாவது அற்புதம், நதியின் தண்ணீர் சிவப்பாக இரத்தமாக மாறின அற்புதம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களை மீட்பதற்கு ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார். சரி, மோசேயும் ஆரோனும் இணைந்து பார்வோனை அவருடைய அரண்மனையில் சந்திப்பதை பார்க்க முடிகின்றது. பார்வோன் மறுக்கும்போது, விடமாட்டேன் என்று மறுக்கும்போது ஆண்டவர் தொடர்ச்சியான வாதைகளை அனுப்புகிறார். அதிலே முதலாவது வாதையாக அனுப்பப்பட்டது நதியின் தண்ணீர் இரத்தமாக சிவப்பாக மாறின அற்புதம் தான். சரி, இப்படியாக ஆண்டவர் நிறத்தை மாற்ற வல்லமை கொண்டவர் என்பதற்கு ஆதாரமாக இந்த அற்புதம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த அற்புதத்தை வேதாகமத்தில் யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 17 முதல் 21ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். சரி சகோதரரே, அந்த முதலாம் அற்புதத்தை குறித்து அருமையான காரியங்களை சொன்னீங்க. எங்க இருக்குது அப்படின்றத ஆதாரமான வசனங்களையும் சொன்னீங்க. இப்பொழுது 2ஆம் அற்புதம் தான் என்ன? இரண்டாவது அற்புதமும் 3ஆம் அற்புதமும் புதிய ஏற்பாட்டில் தான் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. இரண்டாவது அற்புதம் கானா ஊர் கல்யாண வீட்டில் நடந்த நிறம் மாற்றும் அற்புதம் தான். சரி, அங்கே ஆண்டவர் தண்ணீரை சிவப்பாக திராட்சை ரசத்தின் நிறத்தோடு மாற்றுவதை பார்க்க முடிகின்றது. இவ்விதமாக நிறத்தை மாற்றின அற்புதம் இங்கேயும் இடம்பெற்று இருப்பதை பார்க்கலாம். 3வது அற்புதம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் நீரும் நதியின் நீரும் இரத்தமாக சிவப்பாக மாறின அற்புதம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நிகழும் என்பதை பற்றி அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் சாம்ராஜ்யங்கள், அரசாங்கம் எவ்விதமாக செயல்பட்டிருக்கும், உலகத்தில் உள்ள மத தலைவர்கள் எவ்விதமாக செயல்படுவார்கள் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது 7 வாதைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2ஆம் வாதை மற்றும் 3ஆம் வாதை பார்த்தீங்கன்னா கடல் நீரும் நதியின் நீரும் இரத்தமாக சிவப்பாக மாறின அற்புத நிகழ்வு நடந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இவ்விதமாக 3 அற்புதங்கள் ஆண்டவரால் நிறத்தை மாற்றின அற்புதங்களாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அருமையா சொன்னீங்க சகோதரரே. இப்போ நாம் இந்த நிறத்தை மாற்றின அற்புதத்திலிருந்து என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? நிச்சயமாக ஒரு அழகான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய பாடத்தை தெரிந்து கொள்வதற்கு நிறத்தை
உங்கள் நிறத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்லி கொடுத்த ம். வாக்குத்தத்தத்தை முதலாவது வாசிக்க வேண்டும் என்று சரி. நினைக்கிறேன். ம். ஏசாயா 1 வாக்கியம். ம். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. ஏசாயா 1 வாக்கியம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாவம் என்ன கலரா? ம். சிவப்பு என்றும் நம்முடைய பாவம் இரத்தாம்பரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சிவப்பாகவும் ம். இரத்தாம்பர நிறத்தோடும் நாம் இருக்க ஆண்டவர் விரும்பல. ஆமா. நம்முடைய பாவம் என்ற உடனே நான் தான் கொலை செய்யவில்லையே, நான் ம். தான் பெரிய தவறுகள் எதுவும் செய்யவில்லையே, நான் தான் தீவிரவாதத்தில் ஈடுபடவில்லையே, நான் தான் இவ்விதமான திருடுகளில் ஈடுபடவில்லையே அப்படிலாம் நம்ம யோசிக்காம சரி. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் கூட வேதம் ம். தவறு என்றும் பாவம் என்றும் சொல்லுவதை சரி. பார்க்க முடிகின்றது. ம்ஹும். நம்மிடத்தில் அநேக துர்குணம் இருக்கிறது, ம். வெறுப்பு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, மன்னிக்க கூடாத தன்மை இருக்கிறது, ஆமா. குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் இருக்கிறது, ம். குறை பேசுகிற உதடுகள் இருக்கிறது, உதவி செய்யாமல் சூழ்நிலையை தவிர்க்கக்கூடிய சரி. மனநிலை இருக்கிறது, ம். ஏற்றுக்கொள்ளாத பிறரை, தவறு செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இருக்கிறது. ம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ம். நம்முடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கிற பாவம் தான். சரி. இந்த பாவத்தை வேதாகமோ எந்த நிறத்தோடு ஒப்பிடுகிறது என்றால் ம். சிவப்போடும் இரத்தாம்பரத்தோடும் ஒப்பிடுகிறது. ஓகே. இந்த நிறத்தோட நீங்க இருக்கணும்னு நான் விருப்பப்படல. சரி. உங்க நிறத்தை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன். ம். வெண்மையாகவும் ம். பஞ்சை போலவும் நான் மாற்ற வேண்டும். தூய்மையாக, ம். புதுமையாக, ம். வெண்மையாக உங்களை மாற்ற வேண்டும், ஓகே. நிறம் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் சரி. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஓகே. அப்ப நாம் படித்த இந்த 3 அற்புதங்களின்படி ம். நிறத்தை மாற்ற வல்லமை கொண்டவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிச்சயமா. ம். இந்த அற்புதங்கள் நமக்கு சொல்லுகிறது, சரி. நிறத்தை மாற்ற வல்லமை கொண்ட ஆண்டவராகிய இயேசு ம். கிறிஸ்து சிவப்பான இரத்தாம்பரம் நிறைந்த உங்கள் பாவ நிறம் கொண்ட உங்கள் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் நம் வாழ்க்கையையும் வெண்மையாக மாற்ற முடியும், நிறத்தை ம். மாற்ற முடியும் என்ற வாக்கு கொடுக்கின்றார். ஆமென். இந்த வாக்கை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ம். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய அழுக்கையெல்லாம் நீக்கி நம்மை புதுமையாக, புது சிருஷ்டியாக, புதிய மனிதர்களாக வெண்மையாக மாற்றுவார் என்று நாமும் விசுவாசிக்கலாம். நல்ல ஒரு செய்தியை கொடுத்தீங்க சகோதரரே. நாமும் நமக்குள்ளாக அந்த பாவம் என்ற சிவந்த நிறத்தை ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக வெண்மையாய் நிறத்தை மாற்றி நம்மை புதுமையாய் ஒரு நல்ல குணத்தை தந்து மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிறைவு செய்வோம். நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கும் நல்ல பிதாவே, தகப்பனே, ஐயா, எங்கள் வாழ்க்கை பாவ கரைகளால் நிறைந்திருக்கிறது, பாவ அழுக்குகளால் நிறைந்திருக்கிறது. இதற்கு நிறம் கொடுக்க வேண்டும் என்றால் வேதம் சொன்னபடி சிவப்பு நிறத்திலும் இரத்தாம்பர நிறத்திலும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பரலோகத்தின் நிறத்திற்கு வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் மாற ஆசைப்படுகிறோம். எங்கள் நிறத்தை எங்களால் மாற்ற இயலவில்லை ஆண்டவரே. எங்கள் தோளின் நிறத்தையே எங்களால் மாற்ற முடியாத போது எங்கள் உள்ளத்தின் நிறத்தை எங்களால் எப்படி ஆண்டவரே மாற்ற முடியும்? தங்களுடைய நிறத்தை மாற்றக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்கிற தேவன், இங்கே எங்களுடைய நிறத்தை நீர் மாற்றி வெண்மையாக துப்புரவான பஞ்சை போலவும் மாற்றித்தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் நிறத்தை நீர் மாற்றப் போவதற்காகவும் மாற்றிக்கொண்டிருப்பதற்காகவும் விசுவாசத்தோடு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. புதிய மனிதர்களாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் ஒரு புது பலனை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.